ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் ஸ்பெயின் நியூஸ் சேனல் நண்பர்களே. இன்றைக்கி இந்த வீடியோவில் மிக முக்கியமான எச்சரிக்கையான ஒரு ஆன்மீக பரிகாரத்தை தான் இப்போ இந்த வீடியோவில் அதிரடியாக பார்க்க போகிறோம். ஆன்மீக பரிகாரம் அதிரடியாக பார்க்குறதுக்கு முன்னாடி எதை பற்றிய ஆன்மீக பரிகாரம், என்ன மாதிரியான ஆன்மீக பரிகாரம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணுறேன். அதை முதல்ல இப்போ இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. நாளை நாள் தேதி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், மார்ச் மாதத்துடைய 22ஆம் தேதி. அதே போல் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், குரோதி ஆண்டுடைய 12வது மாதமான பங்குனி மாதத்துடைய 8ஆம் நாள். அதே போல் நாளை நாள் கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனிக்கிழமை. நாளை நாள் வரக்கூடிய இந்த சனிக்கிழமை சாதாரணமாக வரக்கூடிய சனிக்கிழமை கிடையாது. மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான ஒரு சனிக்கிழமை என்று சொல்லலாம். அப்படி என்ன மிகவும் முக்கியமான எச்சரிக்கையான சனிக்கிழமை அப்படின்னு கேட்குறீங்களா? நாளைய சனிக்கிழமை பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், அஷ்டமியானது வருது. நாளை நாள் வரக்கூடிய அஷ்டமியானது சாதாரணமாக வரக்கூடிய அஷ்டமி கிடையாது. நம்மள நிறைய பேர் அஷ்டமிங்கிறது ஒரு ஆபத்தான நாள்னு நினைக்கிறோம். உண்மையாலுமே அஷ்டமிங்கிறது ஒரு சாதாரண நாள் கிடையாது, ஒரு தெய்வீகமான நாள் என்று சொல்லலாம். அஷ்டமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைரவரை வழிபாடு செய்கிறதுக்கு உகந்த நாள். பைரவரை அஷ்டமி அன்னைக்கு வழிபாடு செய்தோன்னு வச்சுக்கோங்களேன், பைரவருடைய அருளால் நம்ம கஷ்டங்கள் எல்லாமே தீரும். அஷ்டமிங்கிறது ஆபத்தான நாள் கிடையாது, ஆன்மீக ரீதியாக மிகவும் முக்கியமான ஒரு நாள். அதுவும் நாளை நாள் வந்திருக்கக்கூடிய அஷ்டமி சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய அஷ்டமி. சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய அஷ்டமி சாதாரண அஷ்டமி என்று அழைக்கப்படாது. சனிக்கிழமை வந்திருக்கக்கூடிய அஷ்டமி சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படும். நாளைய இந்த சனி மகா அஷ்டமியில் வழிபாடு செய்ய வேண்டிய முறையை தான் இந்த வீடியோவில் சொல்ல போகிறேன். இந்த முறையில் நாளை நாள் வழிபாடு செய்திங்கன்னா கண்டிப்பாக உங்களுடைய கஷ்டங்கள் தீரும். ஸோ எந்த முறையில் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஸோ தெரிஞ்சு அதே போல் வழிபாடு செய்து பயன்பெறுங்க. அஷ்டமிங்கிறது பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைரவருக்கு ஏன் உகந்த நாள்னா, பைரவருடைய சக்தி நிறையவே வெளிவரக்கூடியது தான் அஷ்டமி திதி. இந்த அஷ்டம திதியில் அதனாலேயே பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், பைரவ வழிபாடு தான் முதன்மையானது என்று குறிப்பிடப்படுது. நம்மள நிறைய பேர் பைரவர் எங்கே இருப்பார்னு தெரியாமையே இருப்போம். பைரவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், எல்லா சிவ ஆலயத்திலையும் ஈசான்ய மூலையில் அமர்ந்திருப்பார். ஈசான்ய மூலைனாவே அங்கே பைரவர் மட்டும்தான் இருப்பார். ஆக்சுவலி கோவிலை காக்கக்கூடிய காவல் தெய்வமாக இருக்கிறதே பைரவர் தான். சிவன் கோவிலுக்கு காவல் தெய்வம் யாருன்னு நீங்கள் போட்டு பாருங்கள், காவல் தெய்வம் பைரவர்னு வரும். பைரவர் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிவபெருமானுடைய அவதாரங்களில் ஒன்று. ஸோ இவரை வணங்குறது அஷ்டலக்ஷ்மிகளை வணங்குறதுக்கு ஈக்குவலான பலன் கிடைக்கும். ஆக்சுவலி பங்குனி மாதத்தில் சனிக்கிழமை நாளை நாள் அஷ்டமி வந்திருக்கிறது ரொம்ப விசேஷமானதாக கருதப்படுது. இந்த அஷ்டமியில் நான் சொல்கிறது போல் இந்த பரிகாரம் செய்திங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் எல்லா பிரச்சனைகளும் சரியாகும். ஸோ என்ன பிரச்சனை சரியாகும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். ஸோ தெளிவாக பரிகாரம் எப்படி பண்ணுங்கிறத இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்குங்க. ஆக்சுவலி வெள்ளிக்கிழமையான இன்று இரவு 8:22 மணிக்கே ஆரம்பிக்கிறது அஷ்டமி. நாளை சனிக்கிழமை மாலை 6:30 மணி வரைக்கும் அஷ்டம திதி இருக்குது. ஸோ சூரிய உதயத்தின் பொழுது என்ன திதி இருக்கிறதோ அந்த திதி தான் அன்றைய நாள் முழுவதும் கடைபிடிக்க வேண்டிய திதி என்பதனால நாளைய சனிக்கிழமை வரக்கூடிய அஷ்டமி திதியை தான் நாம் அஷ்டமியாக கணக்கில் கொள்ளணும். நாளை நாள் சனிக்கிழமை அஷ்டமி திதி வரதுனால இது சனி மகா அஷ்டமி என்று அழைக்கப்படுது. நாளைய இப்படிப்பட்ட சிறப்பு வாய்ந்த சனி மகா அஷ்டமி என்று செய்ய வேண்டிய வழிபாட்டு முறையை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஆக்சுவலி இந்த வழிபாட்டு முறை ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக இருக்கும், ஆனால் இதனுடைய பலன் நமக்கு பல மடங்கு கிடைக்கும். ஸோ சனி மகா அஷ்டமியில் என்ன வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத தெளிவாக இந்த வீடியோவில் தெரிஞ்சு மறக்காமல் பண்ணி பயன்பெறுங்க. அஷ்டமி என்பது காலபைரவருக்கு உகந்த திதியாக கருதப்படுது. காலபைரவர் சனி பகவானுடைய ஆசானாக திகழ்கிறாரு. சனி பகவானுக்குரிய சனிக்கிழமன்று சனி பகவானுடைய ஆசானான காலபைரவருக்கு உகந்த அஷ்டம திதி வருகிறது என்பது
அதீத சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது. இப்படிப்பட்ட அஷ்டம திதி என்று நாம காலபைரவரை இப்படி வழிபாடு செய்வதன் மூலம் பல நன்மைகள் நமக்கு ஏற்படும். இந்த நன்மைகள் அனைத்தையுமே நாம் பெறுவதற்கு நம்ம வாழ்வில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் நீங்கவும் பிரச்சனைகள் தீரவும் வீட்டில் செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அந்த பரிகாரம் நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தான் தெரிஞ்சுக்க முடியும். என்ன பரிகாரங்கிறத தெரிஞ்சுக்குங்க. ஸோ தேய்பிரை அஷ்டம திதியில் அருகில் இருக்கக்கூடிய சிவ ஆலயத்துக்கு சென்று அங்கு வீற்றிருக்கக்கூடிய கால பைரவரை ராகு காலத்தில் வழிபாடு செய்வது என்பது மிகவும் சிறப்புக்குரியதாக சொல்லப்படுது. நாளை நாள் ராகு காலத்தில் நீங்கள் வழிபாடு செய்யணும். ராகு காலத்தை தவிர்த்துட்டிங்கன்னா உச்சிக்கால பூஜையில் நடந்து கொள்வது நல்லது. அதாவது நாளை நாள் அனைத்து சிவாலயங்கள்லேயும் காலபைரவருக்கு உச்சிக்கால பூஜை நடக்கும். ஒருவேளை ராகு காலத்தில் நாளை நாள் வழிபாடு செய்ய முடியாதவங்க உச்சி காலத்தில் பூஜை நடக்கும்போது கலந்து கொள்ள வாய்ப்பு உங்களுக்கு இருக்குமானால் அதில் கலந்துக்குங்க. நல்ல பலன் உங்களுக்கு கிடைக்கும். அவ்வாறு நாம் நாளை நாள் பூஜையில் கலந்து கொள்ளும் பொழுது காலபைரவருக்கு ரொம்ப உகந்த தாமரைப்பூ, வில்வ இலைகள், தும்பைப்பூ, செவ்வந்திப்பூ, சந்தன மாலை இந்த மாதிரியான பூக்களெல்லாம் வாங்கி தருவது நல்ல பலனை தரும். பங்குனி மாதம் வெயில் ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இந்த வெயில் நம்மளை வாட்டி வதைக்கும். இந்த வெயிலில் நாம் குளிர்ச்சியை ஏற்படுத்துவதற்கு இந்த மாதிரியான குளிர்ச்சியான பொருட்களை நாம் காலபைரவருக்கு வாங்கி தந்தால் நல்ல பலன் நமக்கு கிடைக்கும். அதனால் மறக்காமல் இந்த பூக்களை வாங்கித்தாங்க. இதோடு இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை அஷ்டம திதி நிறைவடைவதற்குள், அதாவது நாளை சனிக்கிழமை அஷ்டம திதி மாலையில் தான் நிறைவடை போகுது. அதற்குள் எந்த நேரத்தில் வேண்டுமானாலும் இதை நான் சொல்லப்பட இதை செய்யுங்க. அதாவது நான் சொல்லக்கூடிய இந்த பரிகாரத்தை செய்யுங்க. நாளை நாள் வீட்டு பூஜையில் சிவபெருமான் இருக்கிறார்ல, சிவபெருமானுடைய படத்திற்கு முன்பாக ஒரு அகல் விளக்கு வைங்க. சிவபெருமான் படம் இல்லை அப்படின்னா வீட்டு பூஜையில் ஒரு அகல் விளக்கை வைங்க. அகல் விளக்கில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெய் தவிர வேறு எந்த எண்ணெயும் பயன்படுத்தக்கூடாது. நெய், விளக்கு எண்ணெய் அந்த மாதிரி எதையும் பயன்படுத்தாமல் சுத்தமான நல்லெண்ணெய் அந்த அகல் விளக்கில் ஊற்றுங்க. அப்புறம் பஞ்சு திரி போடுங்க. போட்டு காலபைரவரை மனதார நினைத்து கொண்டு தீபம் ஏற்றுங்க. இந்த தீபத்தில் காலபைரவர் வீற்றிருப்பதாக மனதார உணர்ந்து கொள்ளுங்க. அந்த தீபத்திற்கு முன்பாக ஒரு தாம்பூலத்தட்டை வைங்க. அந்த தீபத்திற்கு முன்பாக தாம்பூலத்தட்டை வைத்து அந்த தட்டின் மேல் கிளியாத நல்ல வெத்தலையாக ஒரு வெத்தலை மட்டும் வைங்க. அடுத்ததாக 7 மிளகை எடுத்துக்கொள்ளுங்க. இந்த 7 மிளகை ஒவ்வொன்றாக அந்த வெற்றிலையின் மீது வைக்க வேண்டும். அதாவது விளக்கை ஏற்றினதுக்கு பின்னாடி விளக்குக்கு முன்னாடி ஒரு தாம்பூலத்தட்டை வைக்கணும். அந்த தாம்பூலத்தட்டுக்கு மேலே கிளியாத ஒரு நல்ல வெத்தலை வைக்கணும். அந்த வெத்தலையை வைத்ததுக்கு பின்னாடி 7 நாம் மிளகை எடுத்துக்கணும். அந்த 7 மிளகையும் ஒவ்வொன்றாக அந்த வெத்தலையின் மீது வைக்க வேண்டும். அவ்வாறு அந்த 7 மிளகை நாம் வைக்கும் பொழுது ஓம் காலபைரவா போற்றி எனக்கூடிய மந்திரத்தை கூறிக்கொண்டே இருக்க வேண்டும். பிறகு உங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கிறதோ, எந்த பிரச்சனைகள் தீர வேண்டுமோ அதை முழு மனதோடு தீபத்தை பார்த்தவாறு காலபைரவரை நினைத்து கொண்டு கூற வேண்டும். அதாவது நமக்கு என்ன பிரச்சனை இருக்கோ அந்த பிரச்சனை தீரணும் அப்படிங்கிற மாதிரி காலபைரவரை முழு மனதோடு நினைத்து அந்த தீபத்தை பார்த்தவாறு கூற வேண்டும். இப்படி கூறி முடித்ததுக்கு பின்னாடி குறைந்தபட்சம் 20 நிமிடமாவது அந்த வெத்தலை பூச்சரையிலே இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க. 20 நிமிடம் கழித்ததுக்கு பின்னாடி வெத்தலைக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த மிளகை மூட்டையாக கட்டி வீட்டு பூஜையில் வைத்து விடுங்க. வெத்தலை வாடும் பொழுது வாடிய வெத்தலை மாற்றி புதிய வெத்தலை வைங்க. உங்களுடைய வேண்டுதல் ஏதாவது ஒன்று வைத்திருப்பீங்களா, அந்த வேண்டுதல் எப்பொழுது நிறைவேற போகிறதோ அப்பொழுது இந்த மிளகை ஓடக்கூடிய தண்ணீரில் போட்டு விடுங்க. இந்த முறையில் நாம் மிளகை வைத்து நாளை நாள் பரிகாரம் செய்யும் பொழுது காலபைரவருடைய அருளால் நம்மளுடைய தேவைகள் அனைத்தும் நிறைவேறும். மேலும் தடைகள்லாம் விலகும். நினைத்தது எல்லாமே நடக்கும். எதிரிகளுடைய தொல்லைகள்லாம் விலகும். தொழிலில் இருக்கக்கூடிய போட்டி பொறாமைகள் முற்றிலும் நீங்கும். சனி பகவானுடைய தாக்கமானது நமக்கு குறையும். ஸோ பைரவருக்கு உகந்த மிளகை வைத்து இந்த முறையில் சனி அஷ்டமி தினத்தில் பரிகாரம் செய்பவர்களுக்கு பைரவருடைய அருளால் வேண்டியது அனைத்தும் கிடைக்கும். ஸோ அந்த நம்பிக்கையோடு இந்த வீடியோவை இப்போ நான் முடிக்கிறேன். நம்பிக்கையோடு வீடியோ பார்த்தவங்க நம்பிக்கையோடு நாளை நாள் இந்த பரிகாரத்தை செய்து பயன்பெறுங்க. நீங்கள் பரிகாரம் செய்கிறது போல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பரிகாரம் செய்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள்.
வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் பார்க்கட்டும். அவங்களும் இந்த பரிகாரம் செய்கிறத பற்றி இந்த வீடியோவில் தெரிஞ்சு இந்த பரிகாரம் செய்து இந்த பரிகாரத்தின் மூலிமா வாழ்க்கையில் முன்னேறட்டும். கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், பார்த்து பயனடையட்டும். நெக்ஸ்ட்டு நம்ம சேனலில் நிறைய வீடியோ போடப்படும். அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அதை நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா இனி நான் போகிற மற்ற அப்டேட்டான எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிடுங்க. நெக்ஸ்ட்டு இதே போல் சுவாரஸ்யமாக வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.